ஆர்ஆர்பிஎல்பி சிபிடி எக்ஸாமில் லிவர் அண்ட் சிம்பிள் மிஷன் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து வெலாசிட்டி ரேஷியோ அண்ட் எஃபிஷியன்சி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ பார்ப்பாங்க. த ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் அ சிம்பிள் மிஷின் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டேஷ் டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டேஷ் இன் த மிஷின். ஒரு எளிய இயந்திரத்தின் திசைவேக வீதம் என்பது அந்த இயந்திரத்தில் பயணித்த தூரத்திற்கும் டேஷில் பயணித்த தூரத்திற்கும் உள்ள விகிதமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி ரேஷியோ அதாவது திசைவேக விகிதமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. மிஷினில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்ன்றது என்ன, இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய எஃபர்ட் எவ்வளோ தூரம் நகருது, அதனால அந்த பொருள் எவ்வளோ தூரம் நகருது அப்படின்றது. இப்போ வந்து நீங்கள் ஒரு லிவர் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிவர் எடுத்துக்கிறேன். இங்கே ஃபல்க்ரம் இருக்குது, இங்கே எஃபர்ட் இருக்குது, இங்கே லோடு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஃபர்ட் கொடுக்குறீங்க, கரெக்டுங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய விசையில் எவ்வளோ தூரம் இது நகருது. இங்கே இருந்தது உங்களுக்கு என்ன இருக்கும், இப்போ இப்படி போயிருக்கும். அப்போ இங்கனக்குள்ளே ஒரு லோடு இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில். இங்கே இது கீழே போகுதுன்னா அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு லோடு கொஞ்சம் இப்படி மேலே போயிருக்கும். அப்போது இந்த எஃபர்ட்க்கும் இந்த லோடுக்கும் உள்ள ரேஷியோ தான் உங்களுக்கு என்னது, வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்றது. அதனால தான் வெலாசிட்டி ரேஷியோ ஃபார்முலா உங்களுக்கு என்ன வருது, வெலாசிட்டி ரேஷியோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட் டிவைடட் பை distance moved by load. இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எஃபர்ட்டும் செகண்ட் வந்து உங்களுக்கு லோடும் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வரும், கொஸ்டின் வந்து இடத்துல வந்து ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை எஃபர்ட் டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லோட் அப்படின்னு வரும். எனக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியே சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும், அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரும். லோட் பை எஃபர்ட், ஃபஸ்ட்டு லோடு அப்புறம் எஃபர்ட், ஓகேங்களா? அண்ட் எஃபர்ட் ஆஃப் 5 units இஸ் அப்ளைட் ஆன் அ 10 unit load. The distance travelled by the effort and the load are 50 and 20 units respectively. Find the efficiency of this machine. 10 அலகு பளுவின் மீது 5 அலகு விசை செலுத்தப்படுகிறது. விசை மற்றும் பளு பயணித்த தூரங்கள் முறையே 50 மற்றும் 20 அலகுகள் ஆகும். இந்த இயந்திரத்தின் செயல்திறனை கண்டறியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், எஃபிஷியன்சி கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன வரும், நோட் பண்ணிக்கோங்க. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. இதுதான் உங்களுக்கு எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கலன்னா முதல்ல அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னா என்ன, வெலாசிட்டி ரேஷியோனா என்ன அப்படின்ற ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்ன, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட். எனக்கு வெலாசிட்டி ரேஷியோ வேணும்னா என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த எஃபர்ட் டிவைடட் பை distance moved by the load. இதான் வந்து உங்களுக்கு என்னது, வெலாசிட்டி ரேஷியோக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதை எடுத்துகிட்டு போய் எஃபிஷியன்சியில் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணுறோம் நமக்கு என்ன பண்ணிவிடும், எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து உங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃபர்ட் ஆஃப், நான் வந்து ஒரு லிவர் எடுத்துக்கிறேன். அது வந்து இங்கே ஃபல்க்ரம், இங்கே எஃபர்ட்டு, இந்த இடத்துல லோடு இருக்குன்னு வச்சுக்கிறேன். எஃபர்ட் ஆஃப் 5 units இஸ் அப்ளைட் ஆன 10 unit லோடுன்றாங்க. அப்போ எஃபர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 5 unit, அப்போ 5 அப்படின்னு போட்டுக்கிட்டான். இப்போது லோடு வந்து உங்களுக்கு இந்த சைடுன்னு சொல்கிறாங்க 10 unitன்னு சொல்கிறாங்க. அப்போ 10 unit போட்டுக்கிறேன். த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த எஃபர்ட் அண்ட் த லோட் ஆர் 50 and 20 units அப்படின்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு எஃபர்ட் அண்ட் லோட் ஆர் 50 and 20 unitsன்னு சொல்கிறாங்க. இப்போ எஃபர்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுதான் 50 units நகருதுன்றாங்க. அப்போ எஃபர்ட் வந்து உங்களுக்கு இப்படி வந்து உங்களுக்கு 50 units நகருது அப்படின்னா லோடு என்ன இருக்குமா 20 units இப்படி மேலே நகருதான். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட என்ன வரும், உங்களுக்கு லோடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, லோடு வந்து இங்கே இருக்குது, லோடுக்கு 10 units கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 10 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். எஃபர்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன், 5 units கொடுத்துருக்காங்க. அப்போ நான் டிவைட் பை 5 பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 5ஆல் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 2 × 5 10ன்னு கிடச்சிடும். எனக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெலாசிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். வெலாசிட்டி ரேஷியோக்கு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த எஃபர்ட். எஃபர்ட் வந்து எவ்வளோ தூரம் மூவ் இருக்குன்றாங்க,
உங்களுக்கு எஃபர்ட் வந்து இந்த ரைட் சைடு இருக்குது. 50 யூனிட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 50 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லோடு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். லோடு வந்து உங்களுக்கு 20 யூனிட் மூவ் ஆயிருக்கு. அப்போ 20 டிவைடட் கீழே போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 × 2 4, பேலன்ஸ் வந்து ஒரு 1 இருக்கும். அப்போ பாயிண்ட் வச்சு 0 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். அப்போது 5 × 2 10ன்னு கிடச்சிரும். அப்போ 2.5 அப்படின்னு உங்களுக்கு வெலாசிட்டி ரேஷியோ கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த வெலாசிட்டி ரேஷியோவும் மெக்கானிக்கல் அட்வான்டேஜை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃபிஷியன்சி ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2, வெலாசிட்டி ரேஷியோ 2.5. அப்போ 2 டிவைடட் பை 2.5 இன்ட்டு 100ன்னு இருக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு மல்டிபிள் டு 10 மேலே கீழே பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 0 0 0 000 டிவைடட் பை 25 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 5ஆல் நான் கேன்சல் பண்ணோன்னா 5 × 5 25 கிடச்சிரும். 4 × 5 20 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 2 ஜீரோஸ் இருக்குது. திரும்ப 5ஆல் கேன்சல் பண்ணோன்னா 8 × 5 40, பேலன்ஸ் வந்து ஒரு 0 இருக்குது. அப்போ எனக்கு எஃபிஷியன்சி 80% அப்படின்னு கிடச்சிருக்கு. 80%ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The effort arm of a lever is 4 meter long and the load arm is 8 meter long. Find the effort required to lift a load of 20 Newton. ஒரு நெம்புகோலின் விசைப்புயம் 4 மீட்டர் நீளமும் சுமைப்புயம் 8 மீட்டர் நீளமும் கொண்டது. 20 நியூட்டன் இடையில ஒரு பளுவை தூக்குவதற்கு தேவைப்படும் விசையை கண்டறியும் அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லிவர் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஃபல்க்ரம் எடுக்கிறேன், இந்த பக்கம் எஃபர்ட் எடுக்கிறேன், இந்த பக்கம் லோடு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஃபர்ட் ஆர்ம் ஆஃப் லிவர் இஸ் 4 மீட்டர் லாங்குன்றாங்க. எஃபர்ட் ஆர்ம்ன்றது என்ன, எஃபர்ட் ஆர்முக்கும் ஃபல்க்ரமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அது என்னது சொல்கிறாங்க உங்களுக்கு 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா லோட் ஆர்ம்ன்றாங்க. லோட் ஆர்ம்ன்றது உங்களுக்கு லோடுக்கும் ஃபல்க்ரமுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அது 8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ 8 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, 8 மீட்டர்னு சொல்லிட்டு. ஃபைண்ட் த எஃபர்ட் ரெக்வயர்ட் டு லிஃப்ட் லோட் ஆஃப் 20 நியூட்டன். இப்போ என்ன பண்ணுறீங்களா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு 20 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருந்த சீசா என்ன இருக்கும், இது கீழே போயிருக்கும், இது கொஞ்சம் இப்படி மேலே போயிருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நான் திரும்ப எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும், எஃபர்ட் கொடுக்கணும், எஃபர்ட் கொடுத்தா இது வந்து திரும்ப இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனுக்கே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. சரி, இப்போ பிரின்சிபல் ஆஃப் லிவரோட ஃபார்முலா என்ன, லோட் இன்ட்டு லோட் ஆர்ம் equal to effort into effort arm. கரெக்டுங்களா? அப்போ லோடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 20 நியூட்டன் சொல்லிட்டாங்க. அப்போ 20 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? லோடாமோட உங்களுக்கு என்னது, இந்த லோடாமோட டிஸ்டன்ஸ் தான் 8 மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ நான் 18 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எஃபர்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. அப்போ எஃபர்ட்டை நான் ஈனே எடுத்துக்கிறேன். எஃபர்ட் ஆமுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 4 மீட்டர் சொல்லிட்டாங்க. அப்போ நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 4 வந்து டிவிஷன் எடுத்துகிட்டு வரலாமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த சைடு வந்து கேன்சல் பண்ணலாம். 2 × 4 8ன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 × 2 4, எஃபர்ட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 40 நியூட்டன்னு கிடைக்குது. இப்போ 40 நியூட்டன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The velocity ratio of a machine is 15. What load can be lifted at 40% efficiency of an effort of 40 நியூட்டன்? ஒரு இயந்திரத்தின் திசைவேக விகிதம் 15 எனில் 40 நியூட்டன் முயற்சியின் 40% செயல்திறனில் எவ்வளவு சுமையை தூக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வெலாசிட்டி ரேஷியோ கொடுத்துட்டாங்க 15 சொல்லிட்டு, லோட் கேன் பி லிஃப்டட், லோடோட வேல்யூ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. எஃபிஷியன்சி 40%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இ வந்து 40%ன்னு போட்டுக்கிறேன். எஃபர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 40 நியூட்டன் சொல்லிட்டாங்க. அப்போது எஃபர்ட்டு 40 நியூட்டன் போட்டுக்கிட்டாச்சு. அப்படின்னா உங்களுக்கு லோடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. கரெக்டுங்களா? இப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா என்ன வரும், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட். கரெக்டுங்களா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், லோட் பை எஃபர்ட்னு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இப்போ எனக்கு என்னென்னு கிடைக்கும், எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100 இப்படி கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெலாசிட்டி ரேஷியோ 15 தெரியும், எஃபிஷியன்சி 40%ன்னு தெரியும். சரி, நான் என்ன பண்ணுறேன், எஃபிஷியன்சிக்கு 40ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். லோடோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஸோ எல்லுன்னே எடுத்துக்கலாம். எஃபர்ட்டோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 40 நியூட்டன் தெரியும். அப்போ நான் L/40 போட்டுக்கிறேன், டிவைடட் பை
வெலாசிட்டி ரேஷியோ வடிவில் உங்களுக்கு 15 சொல்லிட்டாங்க. அப்போ இன்ட்டு எனக்கு 100 அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த 15 வந்து நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும், 15/1 இருக்கும். இப்போ வந்து L/40 இன்ட்டு 1/15 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இன்ட்டு 100 இப்போ இப்படி இருக்கு. எனக்கு தேவை எல்லோட வேல்யூ தான் தேவை. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த எல்லை வந்து ரைட் சைடே இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் மொத்தம் இந்த பக்கம் எடுத்துருவாங்க. ஆல்ரெடி இந்த 40 இருக்குது. அப்போ இந்த 40க்கு டிவிஷனில் இருக்கிறது மேலே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். பேலன்ஸ் இங்கே ஒரு 15 டிவிஷனில் இருக்குது. இது மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இந்த 100 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது கீழே டிவிஷனில் வந்துடும். அப்போ 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 0வை. 4 × 4 16 வந்துடும். 16 × 15 உங்களுக்கு 240 நியூட்டன்னு கிடைக்கும் லோடோட வேல்யூ. அப்போ 240 நியூட்டன் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a certain machine, an effort of 100 Newton is just able to lift a load of 840 Newton. Calculate the efficiency if the velocity ratio of the machine is 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தில் 100 நியூட்டன் விசையானது 840 நியூட்டன் எடையுள்ள ஒரு பளுவை தூக்குகிறது. அந்த இயந்திரத்தின் திசைவேக விகிதம் 10 எனில் அதன் செயல்திறனை கணக்கிடுகின்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் divided by velocity ratio. கரெக்டுங்களா? இன்ட்டு 100. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்கதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவிஷனில் 10 வந்துடும். இன்ட்டு 100 இருக்கட்டும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கான ஃபார்முலா என்ன, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட். லோடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். 840 நியூட்டன் சொல்லிட்டாங்க. அப்போ 840 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எஃபர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, 100 நியூட்டன் சொல்கிறாங்க. அப்போ 100 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 0 வந்து கீழே இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி தள்ளி எடுத்துக்கலாமா. அப்போ எனக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட வேல்யூ 8.4 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், 8.4ன்னு மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0க்கு இன்னொரு 0வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு 84 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எஃபிஷியன்சியோட வேல்யூ எனக்கு 84%ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the distance of the machine from the load is 0.5 meter and the effort distance is 1.3 meter and the load is lifted by the machine is 600 Newton, effort is 300 Newton, the efficiency of the machine will be அப்படின்னு கேட்குறாங்க. இயந்திரத்தின் சுமைக்கும் இடையிலான தூரம் 0.5 மீட்டர், முயற்சி தூரம் 1.3 மீட்டர், இயந்திரத்தால் தூக்கப்படும் சுமை 600 நியூட்டன் மற்றும் முயற்சி 300 நியூட்டன் எனில் இயந்திரத்தின் செயல்திறன் டேஷாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லிவர் எடுத்துக்கிறேன், ஒரு இந்த சைடு ஃபல்க்ரம் இழுக்கிறேன், இங்கே வந்து உங்களுக்கு எஃபர்ட் எடுத்துக்கிறேன், இங்கிட்ட லோடு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லோடு வந்து லிஃப்ட் பை த மிஷின் வந்து ஒரு லோடு இருக்கான், அது 600 நியூட்டன் இருக்கான், அதை வந்து லிஃப்ட் பண்ணுறாங்களாம். அதே மாதிரி அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறாங்களாம், 300 நியூட்டன் வந்து எஃபர்ட் இங்கே கொடுத்துருக்காங்களாம். அப்படின்னா அது என்ன ஆகுதான், ஃப்ரம் த லோடு 0.5 மீட்டர் வந்து என்னது, லோடு வந்து உங்களுக்கு 0.5 மீட்டர் வந்து மூவ் ஆகுது. வெயிட் அதிகமாக இருக்குன்னா அப்போ இங்கிட்டு கீழே தான் உங்களுக்கு மூவ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எஃபர்ட் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ மீட்டர் வந்து இதாகுதுன்றாங்க. அப்போ 1.3 மீட்டர் மூவ் ஆகுதான். இப்போ இங்கிட்டு 1.3 மீட்டர். இப்போ நமக்கு எஃபிஷியன்சியோட ஃபார்முலா தெரியும். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. இப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு லோட் பை எஃபர்ட், கரெக்டுங்களா, லோட் பை எஃபர்ட்னு போட்டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 600 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ 600 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எஃபர்ட் வந்து உங்களுக்கு 300 நியூட்டன் சொல்லிருக்காங்க. அப்போ 300 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 3 6. அப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எனக்கு 2 கிடச்சிருச்சு. இப்போ வெலாசிட்டி ரேஷியோ கண்டுபிடிங்க. வெலாசிட்டி ரேஷியோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த எஃபர்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃபர்ட், எஃபர்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் லோட், எவ்வளோ தூரம் லோடு உங்களுக்கு மூவ் ஆயிருக்குன்றது. இப்போது எஃபர்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, 1.3 மீட்டர் மூவ் ஆயிருக்குன்றாங்க. அப்போ நான் 1.3 போட்டுட்டேன். லோடு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு, 0.5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 0.5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மேலே பார்க்குறேன், கீழே பார்க்குறேன், ரெண்டு சைடுமே வந்து என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. இப்போ மேலே கீழே மல்டிபிள் 2 பண்ணிங்கன்னா பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்துடலாம். அப்போ எனக்கு 13/5ன்னு கிடைக்கும். 13 டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2.6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு வெலாசிட்டி ரேஷியோவும் தெரிஞ்சிருச்சு, மெக்கானிக்கல் அட்வான்டேஜும் தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 2
வெலாசிட்டி ரேஷியோ வந்து 2.6 × 100. இப்போ எனக்கு கீழே வந்து டிவிஷனில் பாயிண்ட்டில் இருக்குது, அந்த பாயிண்ட் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், மேலே கீழே மல்டிபிள் 10 பண்ணுறேன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகிடும், மேலே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா 10 ஆட் ஆகிடும். கீழே வந்து இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 × 1000 / 26 அப்படின்னு இருக்கும். 2 3 zeros / 26. இதை கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 × 2 2, 3 × 2 6ன்னு கிடச்சிடும். 1 × 2 2, அப்புறம் பேலன்ஸ் வந்து ஒரு 1000 இருக்கும். இப்போது 1000 / 13 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 76.92% அப்படின்னு கிடைக்கும். இப்போ 76.92%ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The velocity ratio of a machine is 20. velocity ratio வந்து உங்களுக்கு 20 சொல்கிறாங்க. What load can be lifted at 60% efficiency? எஃபிஷியன்சியோட வேல்யூ 60%ன்னு சொல்லிட்டாங்க. எஃபர்ட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 50 நியூட்டன் சொல்கிறாங்க. எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. நம்ம இப்போ எஃபிஷியன்சிக்கு பதிலாக என்னென்னு பண்ணிக்கலாம், 60% சொல்லியிருக்காங்க. இப்போ 16 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்ன, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட். நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், லோட் பை எஃபர்ட்டோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, 50 நியூட்டன் சொல்கிறாங்க. அப்போ 50 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 20 சப்ஸ்டிட் பண்ணுறேன் இன்ட்டு 100ன்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 20/1 இருக்கும். இது மேலே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா L/50 × 1/20 கிடைக்கும், இன்ட்டு 100. இப்போ இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 2 10ன்னு கிடச்சிரும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் வந்து ஒரு 60 இருக்குது. எனக்கு தேவை வந்து லோடோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் மற்றதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த 50 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் 15 வந்துடும். இந்த சைடு ஒரு 5 வந்து மேலே இருக்குது, அது கீழே வந்து டிவிஷனில் வந்துடும். இப்போ டிவைடட் பை 5ன்னு வரும். 5ஆல் அது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 5 5 ஒரு 0 இருக்கும். இப்போ 60 × 10 வந்து உங்களுக்கு 600 நியூட்டன் உங்களுக்கு லோடு கிடைக்கும். 600 நியூட்டன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a certain machine, an effort of 100 Newton is just able to lift a load of 660 Newton. Calculate the efficiency if the velocity ratio of the machine is 20. ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தில் 100 நியூட்டன் விசையானது 660 நியூட்டன் எடையுள்ள ஒரு பளுவை தூக்குகிறது. அந்த இயந்திரத்தின் திசைவேக விகிதம் 20 எனில் அந்த செயல்திறனை கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கோம், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் டிவைடட் பை வெலாசிட்டி ரேஷியோ இன்ட்டு 100. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெலாசிட்டி ரேஷியோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 20ன்னு சொல்லிட்டு. எஃபிஷியன்சியோட வேல்யூ தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கண்டுபிடிக்கணும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்ன, லோட் பை எஃபர்ட்டு. லோடோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, லோட் ஆஃப் 660 நியூட்டன். இப்போ 660 டிவைடட் பை எஃபர்ட்டோட வேல்யூ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 100. இப்போ டிவைடட் பை 100ன்னு போட்டாச்சு. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 0 கீழே இருக்கனால பாயிண்ட் ஒரு டிஜிட் எடுத்துனீங்கன்னா தள்ளி எடுத்தும்போது உங்களுக்கு 6.6ன்னு உங்களுக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கிது. இப்போ நான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்க்கு பதிலாக 6.6ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். வெலாசிட்டி ரேஷியோக்கு பதிலாக 20ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். மல்டிபிள் டு 100ன்னு இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டை வெளியில் தள்ளி எடுத்துகிட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இன்னொரு 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு 66/2 இருக்குது. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 2 6, 3 × 2 6. அப்போ எனக்கு 33% அப்படின்னு எஃபிஷியன்சி கிடைக்கிது. 33%ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Why is a shovel's mechanical advantage less than 1 when used for digging? தோண்டுவதற்கு பயன்படுத்தும் போது மண்வெட்டியின் இயந்திர நன்மை ஏன் 1ஐ விட குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். லிவரில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 3 டைப் இருக்குது. கிளாஸ் 1 லிவர், கிளாஸ் 2 லிவர் அண்ட் கிளாஸ் 3 லிவர்னு சொல்லிட்டு 3 லிவர் இருக்குது. இப்போ இந்த மண்வெட்டியை பயன்படுத்தும் போது நம்ம வந்து கையை வந்து என்ன பண்ணுவோம், வந்து மண்வெட்டி வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கையை வந்து என்ன பண்ணுவீங்க, மேலே பிடிப்பீங்க ஒரு கையை. இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்குது, ஃபல்க்ரமாக ஆக்ட் ஆகுது. ஆதார புள்ளியாக என்ன பண்ணுறீங்க, ஒரு கையை வச்சுக்கிறீங்க. நடுவில் தான் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு கையை வைக்கிறீங்க. இங்கே ஒரு கையை வச்சு ஃபோர்ஸாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஃபோர்ட் கொடுக்குறீங்க. அதனால இங்கே கீழே வந்து மண் இருக்கும், அதுதான் வந்து உங்களுக்கு லோடு. அந்த லோடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க. இப்போ நடுவில் வந்து உங்களுக்கு எஃபர்ட் வருது அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் லிவர், அதுக்கு தான் நம்ம இந்த எஃப்எல்இ ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். நடுவில் ஃபல்க்ரம் வருது அப்படின்னா அது உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லிவர். நடுவில் லோடு வருதுன்னா அது உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் லிவர். நடுவில் வந்து எஃபர்ட் வருதுன்னா அது தேர்ட் கிளாஸ் லிவர். இப்போ எனக்கு நடுவில் எஃபர்ட் வருது, அப்போ இது என்னது, ஒரு கிளாஸ் 3 லிவர். ஓகேங்களா, இது ஃபஸ்ட் ஆப்ஷன்.
ரெண்டாவது நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து இதோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 1 விட கம்மியாக இருக்குது? உங்களுக்கு லிவரோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜுக்கான ஃபார்முலா என்ன? மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட்னு போடுவீங்க. இதே வந்து லிவர் பிரின்சிபலில் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது லோட் இன்ட்டு லோட் ஆர்ம் ஈக்குவல் டு எஃபர்ட் இன்ட்டு எஃபர்ட் ஆர்ம். இதான் வந்து உங்களுக்கு லிவரோட பிரின்சிபல். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லோடு மட்டும் இருக்கட்டும், இந்த எஃபர்ட் இந்த பக்கம் எடுத்து வந்துட்டிங்கன்னா லோட் பை எஃபர்ட்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த எஃபர்ட் ஆர்முக்கு கீழே இந்த லோட் ஆர்ம் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லோட் பை எஃபர்ட் தான் உங்களுக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த லோட் பை எஃபர்ட்டுக்கு பதிலாக எஃபர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோட் ஆர்ம்னு இதை சப்ஸ்ட் பண்ணிக்கலாமா? இப்போ நான் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், எஃபர்ட் ஆர்ம்ன்றது என்ன, உங்களுக்கு ஃபல்க்ரமுக்கும் எஃபர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ உங்களுக்கு எஃபர்ட் ஆர்மோட டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. இதே வந்து லோட் ஆர்மோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது லோட் ஆர்ம். எஃபர்ட் ஆர்ம் இங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆர்மோட வேல்யூ வந்து என்ன வரும், அதிகமாக வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எஃபர்ட் ஆர்முக்கு மேலே வந்து கம்மியாக வேல்யூ போடுறீங்க. நான் வந்து 10ன்னு போடுறேன், கீழே வந்து லோட் ஆர்ம் அதிகமாக போடுறீங்க. அப்போது நான் வந்து ஒரு 20ன்னு போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 0 கேன்சல் ஆகிட்டு 1/2 வேலை என்னது 0.5 ஆகுது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குது, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் 1 விட கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல 0.5 தான் கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லெஸ் தென் 1 அப்படின்னு கிளாஸ் 3 லிவருக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ் 3 லிவர்ன்றது முதல் ரீசனு. எஃபர்ட் ஆர்ம் வந்து இதில் என்ன இருக்குது, லோட் ஆர்மை விட சின்னமாக இருக்குது, அது ரெண்டாவது ரீசன். அப்போ இதில் போத் பி அண்ட் சி ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A child's toy rack is held so that its output arm is 0.75 meter. If the mechanical advantage is 0.33, what is the input arm length அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தையின் பொம்மை மண்வாரி அதன் வெளியீட்டு கையின் நீளம் 0.75 மீட்டராக இருக்குமாறு பிடிக்கப்பட்டுள்ளது. இயந்திரவியல் சாதகம் 0.33 எனில் உள்ளீட்டு கையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜோட ஃபார்முலா என்ன, லோட் பை எஃபர்ட்னு போடலாம். அப்படி இல்லைன்னா ஆர் எஃபர்ட் ஆர்ம் டிவைடட் பை லோட் ஆர்ம் இப்படின்னு போடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு லிவர் எடுத்துக்கோங்க. இந்த சைடு நான் ஃபல்க்ரம் எடுக்கிறேன், இங்கே வந்து எஃபர்ட் எடுக்கிறேன், இங்கே வந்து லோடு எடுக்கிறேன். இது ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு எஃபர்ட் ஆர்ம் லோட் ஆர்ம் கொடுக்காம இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர்ம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது புரியணுன்றதுக்காக இந்த ட்ரிக் சொல்கிறேன். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து ஏதோ ஒரு லோடு இருக்குது, அதனால உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த சீசா வந்து கீழே போகுது. அப்போ இங்கே மேலே இப்படி போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு இன்புட் கொடுக்க போகிறீங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறீங்க. அந்த ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு என்னது, இன்புட். அதுதான் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட். இப்போ அந்த எஃபர்ட் ஆர்ம் அப்படின்றது தான் உங்களுக்கு என்னது, இன்புட் ஆர்ம் அப்படின்றது. கரெக்டுங்களா? இப்போ எஃபர்ட் ஆர்முக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்புட் ஆர்ம் அப்படின்றத போட்டுக்கலாம். அப்போது லோட் ஆர்ம்ன்றது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் மேலே போகிறது. அப்போது லோட் ஆர்முக்கு பதிலாக அவுட்புட் ஆர்ம்ன்றது உங்களுக்கு வரும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே இன்புட் ஆர்மோட வேல்யூ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, இன்புட் ஆர்ம் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐன்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை அவுட்புட் ஆர்மோட வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.75 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.75 நான் சப்ஸ்ட் பண்ணிட்டேன். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வேல்யூ 0.33 சொல்லிட்டாங்க. அப்போ 0.33 இந்த சைட் சப்ஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு தேவை வந்து இன்புட் ஆர்மோட லென்த்து தான் தேவை. ஸோ கீழே இருக்கக்கூடிய 0.75 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ எனக்கு 0.33 இன்ட்டு 0.75 ஈக்குவல் டு இன்புட் ஆர்ம்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனக்கு தேவை 1 2 அப்புறம் இங்கே 3 4 டிஜிட் தள்ளி நான் என்ன பண்ணணும், பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வரணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், மல்டிபிள் டு 10,000 ரெண்டு சைடும் மேலே கீழே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், கீழே வந்து ஒரு 10,000 அப்படின்னு இருக்கும். மேலே வந்து அப்போ இந்த 2 டிஜிட் தள்ளி வந்துடும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 33 இன்ட்டு 75 டிவைடட் பை 10,000 இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 33 இன்ட்டு 75 பண்ணிவிட்டு 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், வேல்யூ இன்புட் ஆர்ம் எவ்வளோதுன்னு கிடச்சிரும். 33 இன்ட்டு 75 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 2475 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை இந்த 10,000 இருக்குது. அப்போ எனக்கு என்ன பண்ணணும், 4 டிஜிட் நான் தள்ளி வரணும். 1 2
3 4 4 டிஜிட் தள்ளி வந்தேன்னா எனக்கு 0.2475 அப்படின்னு போயிட்டு இருக்கு. நான் வந்து ஆப்ஷன் பார்க்குறேன், எனக்கு 2 டிஜிட் தான் எடுத்திருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 7 இருக்குன்னா ஒரு டிஜிட் இங்கே அதிகமாக பண்ணி எடுத்துக்கலாமா? 0.24ன்றது உங்களுக்கு என்ன வரும், இன்புட் ஆம் வந்து 0.25 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 0.25ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேர்சன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி 10 கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பிடிஎஃப் வேணும்னாலும் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.